இப்படி இருக்கணும் ரோடுன்னா, காயாக சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஐயோ போச்சுடா ஃபைனு போட்டாங்க ஃபாஸ்ட்டுக்கு. ரெண்டு யானை இருக்குது காய்ஸ். குட்டியாக பெருசு ப்ரோ. இங்கே என்னமா இருக்குது அனிமல்ஸ். இங்கே பாருங்க யானை, இங்கே ஒரு யானை, ரெண்டு. வந்து காக்கா வயல் என்ற ஒரு ஊர். இப்போ நம்ம காக்கா வயலை தாண்டி என்ன ஒரு மீனங்காடி, சுல்தான் பத்ரி, அப்புறம் முத்தங்கா, குண்டால்பட், பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு, குண்டால்பட் அப்படி தான் போக போகிறோம். ஹில் ஸ்டேஷன் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும். பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் நல்லாயிருக்கும். முத்தங்கா ஃபாரஸ்ட், குண்டால்பட் ஒரு 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் போயிடுவோம். இந்த இடத்துல ரைட் எடுத்தால் எடைக்கல் கேவ்ஸ். இங்கேருந்து 7 கிலோமீட்ரு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கேவ் டெம்பிள் இருக்குங்க, எடைக்கல் கேவ்னு. சூப்பராக இருக்கும். ஸோ வெறும் 7 கிலோமீட்டர் தான். பட் எது டைம் இல்லை எங்களுக்கு, வேணால் போயிடலான்னு. இப்போயே போதும் பார்த்ததுன்ட்டு. ஃபாரஸ்ட் எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டு தான் போயின்னு இருக்கிறோம். அங்கங்கே சின்ன சின்ன ஊர் வரும். கொஞ்சம் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் சார், கொஞ்சம். நீங்கள் வர மாதிரி தெரியல, நானே ஓவர்டேக் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, மழைனா கூட ஃபாரஸ்ட் எல்லாம் ஒன்றும் ரொம்ப காஞ்செல்லாம் போகல, நல்லா தான் இருக்குது இந்த பக்கம். பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டில் பாருங்கள், எல்லாம் அப்படியே ஃபுல்லு காஞ்சிட்ருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே. இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் பத்ரி அடுத்து வர முத்தங்கா ஃபாரஸ்ட் எல்லாமே. இதெல்லாம் வயநாடு வைல்ட் லைஃப் சானச்சரி. இதெல்லாம் முத்தங்கா ஃபாரஸ்ட்டுங்க. முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிட்டோம். ஃபுல்லாக அப்படியே ஒரு காலத்தில் க்ரீனாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருந்தாக்கா ஃபுல்லு பிளாக்காக இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஃபுல்லாக. முத்தங்கா ஃபாரஸ்ட் எல்லாம் தேக்கு மரம் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. லெஃப்ட் ரைட் எல்லாமே அது காட்டு தேக்கு மரங்கள் எல்லாமே. கோ ஸ்லோ எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். இப்படி இருக்கணும் ரோடுன்னா, காயாக சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஐயோ போச்சுடா ஃபைனு போட்டாங்க ஃபாஸ்ட்டுக்கு. கேரளா போலீஸ் வச்சு தீட்டிட்டாங்க மக்களே. 1000 ரூபாய் ஃபைன். ஸோ சேட். 70 ஸ்பீட் லிமிட்டான். நான் 76 தான் வந்தேன். அதுவும் டவுனாக இருக்குது. அது என்னமோ ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸை பகைச்சிக்க முடியாது. சரிங்கன்ட்டு போக வேண்டியது தான். கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இதுக்கப்புறம் முன்னாடி கர்நாடகா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். இது எண்டு முத்தங்கா ஃபாரஸ்ட். ஆமாம்ல, இன்னும் எண்டு ஆகலை. முன்னாடி முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் அப்படியே பார்த்துட்டே போகலாம். இங்கே எல்லாமே 50-40 தான் போகணும். பாருங்க, அந்த பக்கம் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. வயநாடுக்குள்ளே எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. வெளியே போகிறவங்களும் செக் பண்ணல, உள்ளே வரவங்களும் செக் பண்ணுறாங்க. பூக்கோழி டெம்பிள் அது முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து போவாங்க. நான் ஒரு வாட்டி பார்த்துருக்குறேன். இங்கே வில்லேஜ் எதனா இருக்குதான் தெரில. இன்னும் பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் கூட்டமாக வந்து போகிறாங்க. பக்கத்தில் ரிவர் ஒன்று போகுது. பூக்கோழி டெம்பிள் அப்படின்னா என்னன்னு தெரியல, எந்த கடவுளும் தெரில. நல்லா இருக்குது இந்த இடத்துல. இப்போது வந்து பனிக்காலன்றதுனால எதுவுமே நல்லா இல்லை. மழை காலத்தில் வந்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா அப்படியே ஃபுல்லு க்ரீனாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ எதுவுமே இல்லை. கோ ஸ்லோ எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா. என்ன பண்ணுறாங்க அவங்களா? காட்டில் வேலை செய்கிறவங்களா? இருக்குதுன்னு நினைக்கிறேன் காட்டில். யானை இருக்குது. அதான் பார்க்குறாங்க எல்லோரும். யானை இருக்குது. யானை ப்ரோ, யானை
அங்கே அங்கே முன்னாடி போ ப்ரோ. இங்கே ஒன்று இருக்குது பாரு ப்ரோ. ப்ரோ அங்கே போ ப்ரோ. அதான் ப்ரோ அங்கே ஒன்று இருக்குது பாரு ப்ரோ. 2 இருக்குது பாருங்க. 2 யானை இருக்குது காய்ஸ். குட்டியாக பெருசு ப்ரோ. வயசு கம்மி தான். வயசு கம்மியா? ஒரு பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட் சைடு பார்த்துக்கோங்க. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? தண்ணி கிடைக்குதா? சந்தோஷமா இருக்குது யானையை பார்த்ததுல. தலைவா ரைட் சைடு பார்வை வச்சுக்கணும். ஏன்னா குட்டியோடு இருக்கு, சொல்ல முடியாது. ரைட்லேருந்து வேற யானை வந்தாலும் வரலாம். சரியா இருக்குது ப்ரோ. ஆமாம். கேரளா பார்டர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கர்நாடகா பார்டருங்க. நேராக போயிட்டே இருக்கலாம். நம்மளது செக்கிங் எல்லாம் இல்லை பைக்கர்ஸுக்கு. நம்ம இப்போ கர்நாடகாவில் வந்துட்டோம். கர்நாடகா நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. இது கர்நாடகா ஃபாரஸ்ட், அதாவது பண்டிப்பூர் ஃபாரஸ்ட். அது முத்தங்கா ஃபாரஸ்ட். நல்லா க்ளீனிங் பண்ணுற வேலை செய்கிறாங்க. இவ்வளோ தான் சொன்னாலும் பிளாஸ்டிக் தூக்கி போட்டுறாங்க ரோட் சைடில். இங்கே என்னமோ இருக்குது அனிமல்ஸ். இங்கே பாருங்கள் யானை. இங்கே ஒரு யானை 2. இங்கே நிற்க வைக்கக்கூடாதான், போயிட்டே இருக்கணுமா, திட்டுறாங்க அங்கே. அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே தீஞ்சி கருவாடு எடுக்குது ரைட்டு லெஃப்ட் எல்லாமே. எல்லாம் எழுதிருக்காள் மாதிரி அம்சம் இருக்கிறதே தெரியல இந்த ரோட்டில். வெல்கம் டு பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். யாருமே காணும், எல்லாம் வெளியே போயிட்டாங்களா? ரோடு புதுசாக போட்டுருக்காங்க. அம்சம் இருக்கிறதே தெரிய மாட்டேது. அந்த வெள்ளைக்கோடு பெயிண்ட் அடிக்க மறந்துட்டாங்க போல இருக்குது. நம்ம ட்ரிப் வர இடம்லாம் இதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? டஸ்ட்டே எல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லையா? இப்போ தான் புதுசாக வெள்ளைக்கோடு போடுறாங்க. ரோடு புதுசாக அப்போ தான் போடுறாங்க போல இருக்குது ரீசெண்டாக. இப்போ வெள்ளைக்கோடு போட்டுன்னு போகிறாங்க. அம்சம் இருக்கிறதே தெரிய மாட்டுது. அப்படியே ஜம்பாக விட்டு போடுறாக்குது. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளாக் எண்ட் பண்ண போகிறோம். 3 நாள் நல்லா போச்சு. சாம்ராஜ் நகரில் போயிட்டு விளாக் எண்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்படி போயிடுவாங்கன்னா இப்படி லெஃப்ட் வந்துடுவாங்க, ரைட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாளைலேருந்து மாமூலி ஒரே மாதிரி வேலைக்கு போக வேண்டியது தான். அப்புறம் வீடியோ எடிட்டிங்கு போஸ்டிங்கு கோ ஒர்க்கு, டேக் நைட் ரெஸ்ட்டு, ஃபேமிலி மெயின்டெனன்ஸு, அப்படியே கொஞ்ச நாள் ஓட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? வேறு நோ வே, ஒன்லி டூ ஒர்க். நோ பார்க்கிங், நோ ஃபோட்டோ. மானும் இல்லை தேனும் இல்லை, பார்க்க வந்த நானும் இங்கு வாடி போனேனே, நான் வாடி போனேனே, நான் இங்கு வாடி போனேனே. மானும் இல்லை தேனும் இல்லை, அருண்குரோ என்னை வீடியோ கேப்சர் பண்ணுறாரு. பார்க்க வந்தேனே, நான் இங்கு வாடி போனேனே, நான் வாடி போனேனே. இங்கே தான் மானே பார்க்குறோம். ஒரு நேரமாக வந்து மானுங்களை பாருங்கள். கூட்டமாக இருக்குதுங்கெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகான புள்ளிமான்கள். குளமா மேலே நிற்கக்கூடாதுங்க, எங்கேயுமே நிற்கக்கூடாது அவ்வளோ நேரம். ஃபாரஸ்ட் கேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, எதுவுமே இல்லை. குண்டால்பட்டுன்னு 15 கிலோமீட்ரு பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் எண்ட் ஆகி போச்சு. ட்ரிப்பு இதே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. இன்னும் எதுவும் கிடையாது. நேராக இப்போ நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். குண்டால்பட் போயிட்டு அப்படியே ரைட் எடுத்து சாம்ராஜ் நகர் போயிட்டு அவங்களால சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டாக அவங்க 3 நாள் அப்படி எப்படி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது? பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வந்து அதோட முடிஞ்சது. பார்டர் விட்டு வெளியே வந்தோம். ஒரு இளநீர் பதனி அப்படின்னு இங்கே 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 3/4 ஹவர். ஓகே, நெக்ஸ்ட் நேரம் சாம்ராஜ் நகர் போயிட்டு
அப்படியே சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக 45 கிலோமீட்டர் இருக்குது சாம்ராஜ் நகர். ஏதோ சாமி ஊர்வலம் போயின்னு இருக்குது. புலி சாமி அத்தனை பேர் தூக்கிட்டு போகிறாங்கப்பா சாமி. கால் எவ்வளோ சுடுங்களா அடிக்கிற வெயிலுக்கு. புலியோட இது திருவிழா மாதிரி இருக்குது. புலியை சுமந்துட்டு போகிறாங்க. ரியல் புலியில் இந்த ஊர் சைடில் நடக்கிற ஒரு திருவிழான்னு நினைக்கிறேன். அதுவும் சுடுற வெயிலில் போகிறாங்கப்பா சாமி. பயங்கரமாக சுடும் கால். டியர் மக்களே டியர் வாய்ஸ். அவ்வளோதான். நம்ம ஜாலி பேக்கர்ஸ்க்கு இன்றைக்கி இந்த விழாக இங்கே எண்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போல்லாம் இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறாங்க. நான் ஒண்டியா 180 கிலோமீட்டர் தனியாக போக போகிறேன். இனிமேல் பாட்டு பண்ணே போக வேண்டியதான். நல்ல விடை கோடு மனமே அப்படின்னு பாட்டு பண்ணே போக வேண்டியதான். அவங்க கோயம்புத்தூர் ஹைவே பிடிச்சி போயிட்டாங்க. நம்ம கொள்ளைகள் ஹைவே பிடிச்சி போகணும். ஹோட்டலே இல்லையா ப்ரோ? காய்ஸ் அவ்வளோதான். ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் சாம்ராஜ் நகரான்ற ஒரு ஏரியா கிட்ட வந்து டீ காப்பி எடுத்துன்னு இருக்கிறோம். சாப்பிடலான்னு பார்த்தோம், டைம் ஒன்று இருக்குது. இப்போ எல்லாம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றோம். லேட்டாக போய் சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். சர்ச்சில் போய் சாப்பிட்றாங்களாம். நாங்கள் இந்த போகிற எங்கன்னா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து அப்படியே ஒருத்தர் தான் பிரிஞ்சு போக போகிறோம். இந்த ஏரியா வந்து சாம்ராஜ் நகரா. ப்ரோ ஓவரால் ட்ரிப் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ப்ரோ. சூப்பர் ட்ரிப் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் இந்த ட்ரிப்பில். என்னென்னா ஃபைன் அடிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா. அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. லைவாக நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்திபனோட சேனலில் போய் பார்க்கலாம் என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு. ஏன்னா அந்த பார்த்திபனோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் அந்த சேனலில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கும். இது எல்லாமே எங்களுக்கு இது வரைக்கும் ஸ்மூத்தாக போச்சு. ஃபைன் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவான ஒன்று. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற விஷயத்திலோ இல்லை செலவு பண்ணுற விஷயத்திலோ இது எங்களுக்கு எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி எதுக்குமே சம்மந்தப்படாமல் ஒரு லாஸ் ஏற்படுதுங்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி இன்னொன்று என்னது அது தொண்டை போயிடுச்சு. ஏன்னா இவங்கிட்டலாம் கத்துறதும் ஒன்று, மாவி மூடிட்டு வறுத்துட்டு இருக்கிறது ஒன்று. ஏன்னா இவனுங்களை மேய்க்கணும் இல்லை கேட்டால் 2 பல்லை அப்படின்னு சிரிச்சு போடுறாங்க. அவ்வளோதான். ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கணும்னா கத்தி தொண்டையும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா என்ன கொஞ்ச நேரம் பேசு. அதாவது ஓவரால் ட்ரிப் எப்பவும் போல நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா எல்லாமே ஓகே, பக்காவாக பண்ணிட்டாப்புல. முக்கியமாக சொல்ல போனால் எப்பவும் போல் என்னை பத்திரமாக பாதுகாப்பாக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வேறு விஷயம். அது எப்போ இருக்கிறது தான். ஓவரால் எல்லா ட்ரிப்பும் சூப்பராக ஓகே. நம்ம அருண் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஃபைன் போட்டது ஒன்று தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்துட்டு ஸ்பீட் லிமிட்டை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால ஓகே. மற்றபடி எல்லாமே ஓகே, பக்காவாக இருந்துச்சு. ஸ்பீட் லிமிட்டுங்கிறது அது ஒரு ரொம்ப இறக்கமான ஒரு பகுதி. அந்த இடத்துல அவங்க நின்று வேணும்னே வந்து நம்மளை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த இறக்கத்தில் எவ்வளோ சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்பீடப்பாக வரதான் செய்யும். அது 76 தான், 80 கூட அந்த இறக்கத்தில் வரல. அது பெரிய இறக்கம். ஆனால் கரெக்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்ல இறக்கத்துலேயே வந்து இப்படி வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபைன் பண்ணுறாங்க. ஃபைன் போட்டிருக்காங்க. எதை நாங்கள் தெளிவு பண்ணுறதுன்னு தெரில. மக்களான்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா எங்கள் வெளியே மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அது ஒரு இறக்கம். அதனால் ஓகே, ஓவரால் ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு 65-70 மட்டும் போங்க. அதுக்காக ஒரு அவேர்னஸ் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓவரால் அது எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, என் தொண்டை கொஞ்சம் போயிடுச்சு, வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த ட்ரிப் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இத்தனுடன் இந்த ட்ரிப் முடிக்க போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பைக் ரைட் பண்ணது எங்கள் மைண்டில் இன்னமும் இல்லை, எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் பீச்சில். எஸ், கரெக்ட். லைஃப் டைம் மெமரி அது. அது ஒன்று தான் எங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக செமையாக இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செம. அப்புறம் என்ன அடுத்து எப்பவும் போல வெள்ள மீடை கோடு மரமேனு சாங்க போட்டு பிரியிருந்தா அப்படியே கோப்ரோல பேசிட்டே போகலாம். எங்கள் வீட்டுக்கு நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ப்ரோ, பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு ப்ரோ. அடுத்த ரைடில் மீண்டும் சந்திப்போம். பாய். அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதான். அவ்வளோ அப்படி சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம், சாப்பாடு வர சாப்பிடல. போகிற எதுனா சாப்பிட்டுன்னு போகலான்ட்டு கிளம்பலாம் ப்ரோ. பாய் 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 ப்ரோ. பார்த்து போயிட்டாங்க. அடுத்த ரைடு சீக்கிரம் பிளான் பண்ணுங்க. மார்ச்சில் பண்ணலாம் இல்லை ஏப்ரலில் பண்ணலாம்?
ப்ரோ உஷாரு, பத்திரமா போங்க. நெக்ஸ்ட் சைடு ஏப்ரலில் பார்த்துக்கலாம், மார்ச்சில் ஏப்ரலில். இப்போதைக்கு 2-3 மாதத்துக்கு எது வேணாம், பட்ஜெட் வேணும்ல, ரெடி பண்ணிக்கலாம். சொல்லலாமா? லெஃப்ட்டு போய் ரைட்டு போனோம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 நைட்டு 3 டே நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி 4வது நாள், அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாய் பாய். ஃபோன் பண்ணுங்கள், டச்சில் இருங்க. போயிட்டு போய் மெசேஜ் போட்டு ப்ரோ, நைட்டுக்காக ஃபோன் பண்ணலாம். வரட்டுமா? பாய் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பாய் சொல்லு. ஓகே, வரட்டுமா? இங்கேருந்து சோலோ ரைட் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்க 3 பேர் ஒன்றா போவாங்க. நம்ம சோலோ போய்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு வேடி. இனிமேல் நம்மளுக்கு மேப் கூட தேவை, நம்ம தெரிஞ்ச இடம், ரெகுலராக போகிற வழி தான் அது. ஓகே, அப்படி இப்படி காவிரி ஆற்றங்கரையோடு வந்திருக்குறோம். காவிரி ஆற்றில் தண்ணி எவ்வளோ போகுது பார்த்துனே போகலாம். இது சிவனாசமுத்திரா ஏரியா. அந்த மலை அவ்வளோ க்ரீனாக இருக்கும். இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் காஞ்சி போயிட்டுருக்குது மலையே. என்ன குடும்பம் சார்ன்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஓகே, நம்ம எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல, தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது சுமாராக. தண்ணி இங்கே தேக்கி வச்சு அனுப்புறதுனால தண்ணி சுமாராக போயிட்டு இருக்குது. ஓகே, போலாமா? இந்த மலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இப்போ அவ்வளோ கேவலமாக இருக்குது பார்க்கும்போது. இந்த மலை அப்படி ஆகிடுது வெயில் காலம் வந்தால். ஓகே மக்களே, நான் இந்த விலாகத்தோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம கோரடஸான அருண் ப்ரோ, கவின் ப்ரோ, அப்புறமா நம்ம மலைகள் நண்பன் அவர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய். பிஜிஎம் போட டான் 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 டான்.